திண்டிவனம் நகர இடையே ஒரு புதிய ரயில் பாதை திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த திட்டத்தை பற்றி இது வரைக்கும் வெளிவராத பல அரிய தகவல்கள், புள்ளி விவரங்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். இந்த திட்டத்தோட தற்போதைய நிலை என்ன, எப்போது நிறைவேறும், இதற்கான வாய்ப்பு என்ன, விரிவாக நம்ம வீடியோவில் பார்ப்போம். இந்த திட்டத்தை பற்றி 2006ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் அறிவித்தாங்க. ஏற்கனவே அந்த திட்டத்துக்கு ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அது வேண்டான்னு புது சர்வே எடுத்தாங்க. ரிவைஸ்டு சர்வே அடிப்படையில் 2008-2009 நிதியாண்டில் இந்த திட்டத்தை பட்ஜெட்டில் இணைச்சாங்க. 2007ஆம் ஆண்டு ராணிப்பேட்டையில் இதற்கு துவக்க விழா நடத்தினாங்க. 2008-09 நிதியாண்டில் தான் அமைச்சரவை இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் தந்தது. 15/10/2008 தான் இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக துவக்கப்பட்டது. 179.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் திட்டமிட்டிருந்தாங்க. அப்போ அதனுடைய திட்ட மதிப்பு வந்து 592.83 கோடி. இப்போ இந்த திட்டத்தோட மதிப்பு 3631 கோடியே 34 லட்சம் ரூபா. 31 மார்ச் 2024 வரைக்கும் இந்த திட்டத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறது 806 கோடியே 50 லட்சம் ரூபா. என்ன வேலையே நடக்கலைங்கிறீங்களா? ஆனால் செலவு அதுதான். இதை நான் சொல்லலைங்க, ரயில்வேயோட வரவு செலவு பிங்க் புக்கு சொல்லுது. பாதையோட தூரம் 179.2 தான் திட்டமிட்டிருந்தாங்க. இப்போ வந்து பாதையோட தூரம் 184.45 கிலோமீட்டர் தூரமாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. 175.11 கிலோமீட்டர் தூரம் வந்து தமிழக பகுதி, 9.34 கிலோமீட்டர் தூரம் வந்து ஆந்திர பகுதி, மொத்தம் 184.45 கிலோமீட்டர் தூரம். வாலாஜா ரோட்லேருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் பழைய மீட்டர் கேஜ் பாதை இருந்துச்சு. அதை வந்து அகலப்பாதையை மாற்றி குட்சைன் விட்டுட்டு இருக்காங்க. அந்த பாதையை இந்த தூரத்தில் அடங்கும். இந்த புதிய பாதை திட்டம் வந்தவாசி, செய்யாறு, ஆரணி, ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜா ரோடு மற்றும் சோளிங்கர் டவுன் வழியாக செல்லக்கூடிய திட்டம் அது. விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு திட்டம் அது. இந்த திட்டத்தில் 19 புதிய ரயில் நிலையங்கள் வருது. இந்த திட்டத்துக்காக 12 பெரிய பாலங்கள், 114 சின்ன பாலங்கள், 11 ரோட் ஓவர் பிரிட்ஜஸ், 60 லெவல் கிராசிங் கேட்டுகளும் 36 ரோட் அண்டர் பிரிட்ஜும் கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. லெவல் கிராசிங் கேட்டுகளோட எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு இன்னும் சில மாற்றங்கள் செய்ய இருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு 726.59 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுது. தமிழக பகுதியில் 594.10 ஹெக்டேரும், ஆந்திர பகுதியில் 132.49 ஹெக்டேர் நிலமும் தேவை. இந்த திட்டத்துக்காக ராணிப்பேட்டை ஆற்காடிலேயே பாலாற்றில் 35 கோடி ரூபாயில் ஒரு பாலம் கட்டி பிடிச்சிருக்காங்க. அதோட இன்றைய நிலை இதுதான். அதில் இருக்கிற கைப்பிடிகளை எல்லாம் சமூக விரோதிகள் திருடிட்டு போயிட்டாங்க. வந்தவாசி செய்யாறு செக்ஷனில் செய்யாறு ஆற்றிலையும் ஒரு பாலம் கட்டி முடிச்சிருக்காங்க. செய்யாறு பாலம் கட்டுறதுக்கும் காலவாய் மதவு ஆற்று பாலம் கட்டுறதுக்கும் டெண்டர் விட்டாங்க. இந்த டெண்டரோட மதிப்பு 17,75,74,000 ரூபா. செய்யாறு பாலம் கட்டுறதுக்கு 21 பிப்ரவரி 2009 வந்து ஒரு அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் பாலத்துக்கான டெண்டர் விட்டது 2013ஆம் ஆண்டு. இந்த டெண்டர் ஃபைனல் பண்ணி 2014 செய்யாறு ஆற்று பாலம் கட்ட ஆரம்பித்தாங்க. இதுதான் செய்யாறு ஆற்று பாலம். இதை கட்டி முடிச்சுட்டாங்க. 22 பெரிய பாலங்களில் இந்த 2 பாலங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. இது 2மே ஆற்று பாலங்கள். 114 சிறிய பாலங்களில் 60க்கு மேற்பட்ட சிறிய பாலங்கள் கட்டி முடிச்சிட்டதாக சொல்கிறாங்க. அது பற்றிய புள்ளி விவரங்கள் எனக்கு சரியாக கிடைக்கல. இந்த திட்டத்துக்காக மாநில அரசு பங்களிப்போட பல ரயில்வே மேம்பாலங்களும் கட்டினாங்க. அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ராணிப்பேட்டை, ஆர்கேப்பேட்டை, பள்ளிப்பட்டு போன்ற இடங்களில் மேம்பால பணிகள் நடந்தது. இந்த திட்டத்துக்காக மொத்தம் 11 மேம்பாலங்கள் கட்டணும். இந்த திட்டத்திற்கு 594.10 ஹெக்டேர் நிலம் தமிழக அரசு கையகப்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன். அதில் 510.45 ஹெக்டேர் கையகப்படுத்திட்டாங்க. இந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு தமிழக அரசுக்கு வந்து 581.45 கோடி ரூபாய் ரயில்வே துறை கொடுத்துருக்கு. அதே போல் ஆந்திர பகுதியில் நிலம் கையகப்படுத்துறதுக்கு இந்த திட்டத்திற்காக 15.7 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு ஆந்திர அரசுக்கு. தமிழகத்தில் நடக்கிற 10 புதிய பாதை திட்டங்களில் இந்த ஒரு திட்டத்துக்கு தான் தொடர்ந்து நிதி ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று வெளிவந்திருக்கிற பிங்க் புக்கில் கூட 2024-25 நிதியாண்டுகளில் கிட்டத்தட்ட 5 திட்டங்களுக்கு தமிழகத்தில் வந்து வெறும் 1000 ரூபா ஒதுக்கியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த திட்டத்திற்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு ஒதுக்கிற நிதி 153 கோடியே 27 லட்சம் ரூபா. அதே நேரத்தில் மொரப்பூர் தருமபுரி திட்டத்துக்கு வெறும் 49 கோடி தான் கிடச்சிருக்குது. தூத்துக்குடி மதுரை திட்டத்துக்கு, அருப்புக்கோட்டை வழி திட்டத்துக்கு 18 கோடி தான் கிடச்சிச்சு. தமிழகத்தில் ஒரே ஒரு புதிய பாதை திட்டத்திற்கு தொடர்ந்து ஓரளவு நிதி கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இந்த திட்டம் மட்டும்தான். இந்த திட்டத்தை தற்போதைக்கு முடிக்கிறதுக்கு 2500 கோடி ரூபாய் தேவைனாலும் இந்த திட்டத்தை முடிக்கும் போது கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக இன்னும் செலவு செய்ய வேண்டியிருக்கும்.
அந்த பகுதியில் இருப்பவர்கள் இந்த திட்டத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ராணிப்பேட்டையில் ஒரு ஸ்டேஷன் கட்டினாங்க, செய்யாறில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, பாலாத்தில் பாலம் கட்டியிருக்காங்க, 2-3 ஓவர் பிரிட்ஜ் கட்டினாங்க, சில மதவு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டம் வருவாங்க, பாதையெல்லாம் போடுவாங்களா, நிச்சயமாக ட்ரெயின் வருவாங்கன்னு நம்மளை திருப்பி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் இந்த திட்டத்தின் மீது நம்பிக்கையும் இழந்திருக்கிறாங்க அந்த பகுதியில். தமிழகத்தினுடைய ஒரு பின்தங்கிய பகுதி, இந்த பகுதிக்கு ரயில் பாதை திட்டம் என்பது அவசியமானது. ரயில் பாதை திட்டம் அந்த பகுதியை கொண்டு வரப்பட்டால் நிச்சயமாக அந்த பகுதியினுடைய பொருளாதாரம் மேம்படும். நிச்சயமாக ரயில்வே துறை கூடுதல் கவனம் செலுத்தி இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு முறையாக தொடர்ந்து செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பகுதி மக்களோட களத்திலிருந்து MM ரயில் நியூஸ் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.